தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வீட்டிற்கு ஒருவர் காவல் படையில் சேர வேண்டும் அப்படிங்கறத வழக்கமாவே வச்சிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது செக்காரக்குடி கிராமம். ஒற்றை சாலை, சாலையின் இருபுறமும் வறண்ட நிலங்கள் என நம்மை வரவேற்கிறது இந்த கிராமம். நகர வாசனை சிறிதும் சலனத்தை ஏற்படுத்தாத இந்த கிராமம் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை நாட்டுக்காக உருவாக்கி இருப்பது நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்தில் செக்காரக்குடி கிராமத்திலிருந்து ராணுவத்தில் சேர்ந்தவர்கள் போரில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் ஈர்க்கப்பட்ட பல பேர் தங்களை ராணுவ பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள பல பரம்பரைகளாக தங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளை காவல் படைக்கு அனுப்பி அழகு பார்க்கிறது இந்த கிராமம். வழக்கம் தொண்டு தொட்டே இருந்துகிட்டே இருக்கு மேடம். சுதந்திரம் வாங்கினிலிருந்து வேர்ல்டு வார்ல இருந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் 62 சைனா வார், 65 பாகிஸ்தான் வார், 71 பாகிஸ்தான் வார். இந்த ரேடியோவில் நியூஸும் பேப்பர்களில் இதுவும் பார்த்த உடனே நமக்கு அறியாமலே ஒரு ஈர்ப்பதில் ஏற்படுது. எப்படியாவது நாட்டுக்கு உழைக்கணும். ஹைஸ்கூல் மட்டும்தான் எங்கள்கிட்ட இப்போ +2 வரைக்கும் வந்திருக்கு. முன்னால் காலேஜெலாம் ரொம்ப தூரம் போகணும். ஹையர் எஜுகேஷனுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. வேலை வாய்ப்புங்கிறது கிராமத்து பையங்கனால கொஞ்சம் பிசிக்கலாக இருப்போம். ஓட்ட சாட்டங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுல. இப்போ ஆர்மி மேலே ஏற்கனவே நிறைய பேர் இருக்கனால ஒரு நாட்டம் எங்களுக்கு ஏற்படும். 2வது லஞ்சம் இல்லாமல் கிடைக்கிற ஒரு ஜாப் ஆர்மி நம்ம உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நல்லா இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு செலெக்ஷன் கிடைக்கும். சிவில் ஜாப்பில் அந்த அளவு பணம் கொடுத்து சேர்ற வாய்ப்புகள் பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கினது. அதனால எல்லாருமே டிஃபென்ஸை விரும்புறாங்க. இந்த ஊரின் மூத்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தான் சிவராமலிங்கம். 89 வயதான இவர் சற்று உடல் தளர்ந்திருந்தாலும் தேசப்பற்று என்று வரும்போது சிலிர்த்தெழுகிறார். எதிர்த்து சொல்லாம அவங்க கட்டினா யூனிஃபார்ம் போட்டாச்சும் அடுத்து தெம்பு வரும். சண்டைக்கு போவோம், துப்பாக்கி எடுப்போம், தூக்குவோம். கேட்காம 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கும் சிவராமலிங்கம் அதன் பிறகு ராணுவத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக ராணுவத்தின் இன்ஃபான்ட்ரி பிரிவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1960 அப்படின்னு வரும்பொழுது திருமணம் முடிஞ்சு பெண் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. ஆனா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சமூகத்தினர் திருமணம் முடிஞ்சு விட்டு மணமகன் தான் பெண் வீட்டுக்கு போறாரு. காலம் முழுக்கவே மணமகன் மணப்பெண் வீட்டுல தான் இருக்காரு. குடும்பத்தில் உள்ள ஆண் பிள்ளைகளை காவல் படைக்கும், பெண் பிள்ளைகளை காவல் படையில் இருப்பவர்களுக்கும் திருமணம் செய்து கொடுக்கும் செக்காரக்குடி கிராமம் மற்றொரு விஷயத்திலும் முன் உதாரணமாக இருக்கிறது. அதுதான் திருமணம். வழக்கமாக திருமணம் என்று வரும்பொழுது திருமணம் முடித்துவிட்டு பெண் தான் மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்வார்கள். ஆனால் இந்த கிராமத்தை பொறுத்தவரை ஒரு சில சமூகத்தினர் திருமணம் முடித்துவிட்டு மணமகன் தான் பெண் வீட்டிற்கு செல்கிறார். காலம் முழுக்கவே அவர் பெண் வீட்டில் தான் இருக்கிறார். எங்கள் சமுதாயத்தில் பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டோட வச்சுக்கிடுவோம். மாப்பிள்ளைமார் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். ஆம்பளை பிள்ளைங்க பசங்களே இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா அவங்க போயிடுவாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். பொம்பளை பிள்ளைகளை வீட்டோட வச்சுக்கிடுவோம். வீடு நாங்கள் கெட்டி பெண்களுக்கு கொடுப்போம். இந்த பெண்களோட பேர் தான் வைப்போம். பிடிச்சிருந்தா பெண்களோட அதே வீட்டில் நாங்களும் ஒன்றாவே இருந்துக்கிடுவோம். பெண்கள் எங்கள் வீட்டோடய நாங்கள் வச்சுக்கிடுவோம். பெண் வீட்டிற்கு மாப்பிள்ளை செல்லும் வழக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறார்கள் இந்த கிராம மக்கள். அதே போல மாப்பிள்ளை பணம் என்ற வழக்கத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள். மேலும் சொத்துக்கள் என்று வரும்பொழுது பெண்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இங்குள்ள பல வீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இங்குள்ள பல வீடுகளுக்கு தங்களுடைய பெண்களின் பெயரை சூட்டியிருக்கிறார்கள் இந்த கிராம மக்கள். இது மற்ற கிராமத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக இருக்கிறது. கடைசி படத்துல விஜய் துப்பாக்கியை புடிங்கன்னு சுகாடு கொடுப்பாங்க. கடைசியில படமே துப்பாக்கி படம் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா பாய், நானும் கேள்விப்பட்டேன். இன்னும் நம்மளோட சமூகம் விஸ்வரூபம் துப்பாக்கி காட்டின எதிர்ப்பு அவளுக்கு காட்டாம அமைதியா இருக்காங்க. அப்ப என்ன இப்படி கேட்டுட்டீங்க? காஷ்மீர் மக்களோட போராட்டத்தை பயங்கரவாதம்ன்ற மாதிரி காட்சி அமைப்பு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடுதலைக்காக சொல்லக்கூடிய ஆசாதி கோஷத்தை நம்ம CA/NRC கூட சொல்லிட்டு இருந்தோம்ல, அத பயங்கரவாதிகள் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, காஷ்மீர் பெண்கள் ஏன் ஆஃப் விடோஸா மாறினாங்கன்றது ஒரு பொய்யான புனையப்பட்ட கதையை சொல்றாங்க. இதோட உண்மை தன்மையை அருந்ததி ராய்ன்றவங்க காஷ்மீர் ஆஃப் விடோஸ்ன்ற புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனாலும் சந்தேகத்தின் பேரால காஷ்மீரோட ஆண்களை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாத மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. இன்னும் கொரோனா காலத்துல நாம எப்படி வாழ்ந்தோமா? Kashmir became independent country
occupy it and give trouble to both Indian Army and Kashmir Muslim. Both are supporting to Pakistan in defense. Pakistan not ready. Both even Baloch